இன்னும் 10 வருஷத்துல மக்களுக்கு பணமே தேவைப்படாதுன்னு அமெரிக்க தொழிலதிபர் இலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. சமீப காலத்துல இலான் மஸ்க் இதை பத்தி பலமுறை பேசியிருக்காரு. இது மாதிரி நடக்க சாத்தியமா? இப்ப ஏஐனால டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸியா மாறிடுச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். முன்ன பல நாட்கள் எடுத்துக்கிட்டு உருவாக்கக்கூடிய வீடியோ, மியூசிக், சாஃப்ட்வேர் இதெல்லாம் இப்ப சில மணி நேரங்கள்லயே ஏஐ யூஸ் பண்ணி யார் வேணும்னாலும் உருவாக்குற நிலைமை வந்திருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் மிக வேகமா வளர்ந்துட்டே வரதுனால ஏஐ மற்றும் ரொபாட்டிக்ஸ் பயன்படுத்தி பொருட்களை மிக வேகமாகவும் மிக குறைந்த விலையிலும் தயாரிக்க முடியும்னு இலான் மஸ்க் நம்புறாரு. அட்வான்ஸ் ரோபாட்ஸ் மூலமா மனிதர்கள் இல்லாம மிக வேகமா அதிகமான பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கு தேவையான எனர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி கிடைக்கும்? பூமியை விட ஸ்பேஸ்ல சோலார் பவர் அதிகமா எல்லா நேரத்திலையும் கிடைக்கிறதால ஸ்பேஸ்லயே எலக்ட்ரிசிட்டி தயாரிப்பது, வேற கிரகங்கள் மற்றும் விண்கற்கள்ல இருந்து மெட்டல்ஸ் எடுக்கிறது, ஸ்பேஸ்ல ஃபேக்டரிஸ் அமைப்பது, இது போல திட்டங்களை ஏற்கனவே இலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இப்படி ஸ்பேஸ் மற்றும் அதர் பிளானட்ஸ்ல இருந்து மெட்டீரியல்ஸ் அண்ட் எனர்ஜி அன்லிமிட்டடா கிடைக்கும் போது மனித குலம் அபண்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகுதியான வளம் உள்ள எல்லாமே அடையும். இதனால பணத்துக்கான தேவை இல்லாமலே போகலாம். ஆனா என்னதான் பணம் தேவையில்லாம போனாலும் மனுஷன் தொடர்ந்து இயங்குறதுக்கு பவர், ஸ்டேட்டஸ், ரெகக்னிஷன், பர்பஸ் இப்படி ஏதாவது இருந்தே ஆகணும். இலான் மஸ்க் சொன்னது போல பணமே தேவைப்படாத நிலைமை 10 வருஷத்துல நடக்காம போகலாம். ஆனா அடுத்த 50 வருஷத்துலயோ 100 வருஷத்துலயோ இது நிச்சயமா நடக்க வாய்ப்புண்டு. எப்பவோ நடக்க போற இந்த விஷயத்தால நம்மளை போல சாதாரண மக்களுக்கு இப்ப எதுவும் பயன் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மைதான். ஆனா பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து வைக்கிற அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல செய்தி. ஏன்னா அடுத்த 50 தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வைக்க நினைக்கிற அரசியல்வாதிகளுக்கு இப்ப 5 தலைமுறைக்கு பணம் சேர்த்தா போதுமே.